தி. ஜானகிராமன் எழுதிய கொட்டுமேளம் என்ற புத்தகத்திலிருந்து செண்பகப்பூ பாகம் 2. கதைக்குள் செல்வோமா? கிழம் அழுதது. இது ஏன் பிறந்தது? இவ்வளவு அழகாக ஏன் பிறந்தது? எதற்காக இத்தனை அழகு? நாசமாய் போகவா? கல்யாணம் ஏன் செய்து கொண்டது? சந்தியில் நிற்கவா? புருஷனை முழுங்கிவிட்டது என்று தோசிப்பட்டம் கட்டிக்கொள்ளவா என்று கேள்விக்கு மேல் கேள்வியாக கேட்டுக்கொண்டது. எனக்கு அப்பொழுதே தெரியும். செண்பகப்பூவை மோர்ந்து பார்த்தால் மூக்கில் இரத்தம் கொட்டும். வாசனையா அது? நெடி. அதை யார் தாங்க முடியும்? சாதாரணமாயிருந்தால் சரி. மோகினியை கட்டிக்கொண்டால் கபால மோட்சம்தான், தொலைந்தான் என்று பதிலும் சொல்லிக்கொண்டது. மனைவியை கூப்பிட்டு சொல்லிற்று, என்னடி, மனுஷ பிறவியாயிருந்தால் மனுஷனுக்கு மாலை போட்டு சந்தோஷமாக வாழலாம். இதுதான் அக்னி மாதிரி தகதகன்னு இருக்கே. இப்படி உன்னை சிருஷ்டிச்சுப்பிட்டு மனுஷ காக்காயை கொத்திண்டு போறதை பார்த்துண்டு பேசாமல் இருக்குமா தெய்வம்? பின்னே பிறந்து தொலைப்பானேன். நம்மையெல்லாம் அசடா அடிக்க வேண்டாமா? தெய்வத்துக்கு அதைவிட வேலை கிழிக்கிறதோ என்னமோ. மாலையிலிருந்து உருட்டுறாற்போல உருட்டிப்பிட்டு நிற்கிறது அகமுடையானை துடைக்காளி என்று கிழவி சொன்னாள். நான் சொல்றது தாண்டி தத்துவம். அப்படியே இருக்கட்டும் என்று அழுத்து கொண்டாள் கிழவி. மறுநாளைக்கு மறுநாள் பெண்ணும் தாயும் திரும்பி வந்தார்கள். பையனுக்கு ஒரு நாள் ஜுரம் அடித்ததாம். பிரக்சை இழந்து கிடந்தானாம். மறுநாள் காலையில் முடிந்து விட்டதாம். பெண்ணை வாத்தியாரம்மா வேலைக்கு வாசிக்க வைக்கலாமா என்று கோசலையம்மாள் யோசித்து கொண்டிருந்தாள். மாப்பிள்ளையின் தமையன் ஏற்பாடு செய்வதாக சொல்லியிருக்கிறானாம். 7ஆம் நாள் காலையில் 10 மணி இருக்கும். கிழவர் எங்கேயோ வெளியில் போய்விட்டு கால் அலம்புவதற்காக கிணற்றங்கரைக்கு போனார். அந்த பெண் தலையை இழையை சீவி பிடியில் அடங்கா பின்னலை பின்னந்தலையில் எடுத்து செருகி சிவப்பு வெல்வெட்டு ரிப்பன் வளைந்து தொங்க மூஞ்சியில் சந்தன சோப்பை தேய்த்து குளித்து கொண்டிருந்தது. கல் மோதிரம் பூரித்த இடது கை ஆள்காட்டியும் கட்டை விரலும் கண் கரிச்சலை வலித்து கொண்டிருந்தன. கிழவருக்கு திக்கென்றது. தலை நிமிராமல் காலை அலம்பிவிட்டு உள்ளே வந்தார். நெஞ்சு அடித்து கொண்டது. சாப்பாடு கொள்ளவில்லை. சாதத்தை பிசைந்து கொண்டு கிழவியிடம் சொன்னார் மெதுவாக, துக்கம் பாராட்டக்கூட வயதாகவில்லை, குறைப்பட்டு போயிடுத்து பாரு என்று. என்ன செய்யறது? தலை எழுத்து. கொல்லையிலே பாத்தியோ இல்லையோ? என்ன? என்னவா? என்ன சொல்லட்டுமே? தெரிஞ்சுண்டு பதில் சொல்றையாக்கும்னு நினைச்சேன். போய் எட்டி பார்த்துட்டு வா. கிழவி எட்டி பார்த்து விட்டு வந்தாள். என்ன வாரல், என்ன சீவல், என்ன சோப்பு, நலங்கு போக போறா போல நடக்கிறது என்று மலைத்து போய் முகவாயில் கை வைத்து கொண்டாள். விவரம் தெரியாத வயசுடி. தெய்வம் இருக்கே, அந்த முட்டாளைன்னு சொல்லணும். துக்கத்தை நினைக்க கூட தெரியாத நெஞ்சிலிருந்து தாலியை இழுத்து பிடுங்கிடுத்தே, அதை சொல்லு. ரொம்ப அதிசயமாயிருக்கு பேசுறது. ஒரே அப்பாவியானா அடிச்சாடுறது. விவரம் தெரியாத வயசாம். இப்போ போன கார்த்திகைக்கு 19 முடிஞ்சிடுத்து. நான் சுந்தரத்தையும் கமலையையும் பெத்தெடுத்த வயசு. விவரம் தெரியாத வயசாம். கிழவியின் முதல் 2 பிள்ளைகள் சுந்தரமும் கமலியும். கமலியை பிரசவித்த போது 19 கூட ஆகவில்லை என்று கிழவி புள்ளி விவரம் கொடுத்தாள். தெரிஞ்சுண்டே செய்யறதுன்னு நினைக்கிறாயா? அது என்னமோ, ஒரே அப்பாவியாக ஆக்கிறது எனக்கு வேண்டியிருக்கல. உலகம் தலைகீழா நிற்கிறது இப்பெல்லாம். சீ, இந்த பீடையோட பேச வந்தோமே, நல்லது என்னைக்கு இது வாயிலே வந்தது என்று மனசிற்குள் சொல்லிக்கொண்டு மேலே பேசாமல் மோர் வரையில் சாப்பிட்டு எழுந்தார் கிழவர். குளித்துவிட்டு பனாரஸ் பச்சை பட்டுப்புடவையை கட்டி கொண்டு ஒன்றுமே நடக்காதது போல் பேசி செய்து கொண்டிருந்தது பெண். வாசனை தேங்காய் எண்ணெய் தடவிய இளையவாரின தலை, சந்தன சோப்பு தேய்த்த உடல். குங்குமம் இல்லாவிட்டால் என்ன? சுமங்கலிக்கே குங்கும பொட்டு கர்நாடகம் ஆகிவிட்டதே. வெண்தாழை மாதிரி பளிச்சென்று கூடத்திற்கும் சமையல் உள்ளுக்கும் நடந்து காரியம் செய்து கொண்டிருந்தது அது.
காரியம் ஓய்ந்தபோது ஓட்டையும் சூன்யத்தையும் வெறித்து பார்த்து உட்கார்ந்திருக்கவில்லை. புஸ்தகத்தை எடுத்து எழுத்திலே லைத்திருந்தது. கிழவர் பார்த்தார். கிழவியை பீடை பீடை என்று மனதிற்குள் வைத்தார். 8ஆம் நாள் போயிற்று. 9ஆம் நாள் போயிற்று. கூந்தல் சீவி பளபளத்தது. நுரையில் முழுகி முகம் ஒளிர்ந்தது. 10ஆம் நாள் பின்னலை அவிழ்த்து கூந்தலாக்கி அடித்து கொண்டு அலம்பிவிட்டு போனார்கள். அன்று சாயங்காலமே பின்னல் கருநாகம் போல நீண்டு தொங்கி ஆடிற்று. அழுக்கை சோப்பு நுரை கழுவி விட்டது. இந்த குழந்தையை இப்படி அடித்து விட்டதே விதி என்று கிழத்தின் கண் அழுதது. கிழவிக்கு கிழத்தின் பார்வையும் பரிவும் வயிற்றெரிச்சலை கிளப்பிவிட்டன. நாள் ஓடிற்று. 15ஆம் புலியும் ஆடுகளும் அழியாத பகையை மீண்டும் துவங்கிவிட்டன. 4ஆம் தேதி அவன் செத்துப்போன தேதி. 1 மாதம் முடிந்திருந்தது. அன்று மாப்பிள்ளையின் தமையன் கோசலை அம்மாளுக்கு கடிதம் எழுதியிருந்தான். பள்ளிக்கூடத்தில் சேர்க்க ஏற்பாடு ஆகிவிட்டதாம். 8ஆம் தேதி வந்து அழைத்து போவதாக எழுதியிருந்தான். சமுத்திரத்தில் பாய்கிற நதி பயிருக்கு பாயட்டுமே என்று சின்னஞ்சிறு முகங்கள் நிறைந்த பள்ளிக்கூடத்து அறையை கிழவர் மனக்கண் முன் கண்டார். முதல் இரவே பயணத்திற்கு ஏற்பாடெல்லாம் ஆய்விட்டது. காலையில் மாப்பிள்ளையின் தமையன் வந்தான். ஐயா, நான் நினைக்கவே இல்லை இப்படி வரும்னு என்று கிளம்பேல் பேச முடியாமல் கதறிற்று. சாப்பாடானதும் அவனிடம் சொல்லிற்று, வீட்டில் சாணி அள்ளிண்டு உட்காரணுமா? உங்கள் யோஜனை சஞ்சீவி மாதிரி இருக்கிறது எனக்கு. குழந்தைக்கு நல்ல வழியாக வகுத்து விடுங்கோ, சந்தோஷமாய் இருக்கட்டும். அது என் கடமை தாத்தா என்றான் அவன். பொழுது சாய்ந்ததும் ஒற்றை மாட்டு வண்டி வாசலில் வந்து நின்றது. கம்சலே சந்தோஷமாய் இருக்கட்டும் டி பொண்ணு என்று விடை கொடுத்தாள் கிழவரின் மனைவி. பெண் வண்டியில் ஏறிற்று. முன்னால் இருந்த மூட்டையை நகர்த்தி ஏற இடம் பண்ணினான் அவன். நாணம் புன்னகை பூக்க பெண் வண்டியில் ஏறிற்று. தாயார் ஏறினாள். அவனும் ஏறி ஓரத்தில் ஒட்டி உட்கார்ந்து கொண்டான். போயிட்டு வரேன் தாத்தா. ஆஹா. வண்டி மறைந்தது. கிழவர் திண்ணையில் உட்கார்ந்து கொண்டார். கிழவி ஆளோடியில் நின்று கொண்டாள். இரத்தன பூவாம், எல்லாம் மூக்கு ரத்தம் கொட்டாது. செண்பகப்பூவை மூந்து பார்த்தா என்ன சிரிப்பு, என்ன நெளிசல். அவள் அகமுடையான் உயிரோடு தான் இருக்கான், அதான் நெளியறது. குழந்தையை பார்க்கலே? ஏய் தோசி, உள்ளே போறையா இல்லையா என்று கிழவர் கபோதி கோபத்தில் அதட்டினார். கிழவியின் குறி தப்பாது என்பது அவர் அனுபவம். இத்துடன் செண்பகப்பூவின் பகுதி நிறைவு பெற்றது. ஆனந்தவான் கதை சொல்லி நேயர்களுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போமா?